நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பர் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்குமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2025 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அதுவும் குறிப்பாக மே மாதத்தில் நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள், வெளிநாட்டுக்கு எப்படி போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், வெளிநாட்டில் இப்போதைய சூழ்நிலை என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொரோனாக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்கன்னா எதுவுமே தேவையில்ல. பாஸ்போர்ட், விசா, பாண்டு பேப்பர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனால் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. கொரோனா போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இப்போயுமே வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு தெளிவாக வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போங்க. இல்லைனா வந்து உங்களை வந்து இங்கே இந்தியா ஏர்போர்ட்லேயே வந்து உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் சிங்கப்பூர் போனீங்கனாலும் அங்கேருந்து திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக தெளிவாக எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ தான் நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போக முடியும். ஓகேங்களா? நிறைய டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது. ஒவ்வொரு பாஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அது என்னென்னங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இ பாஸ் பார்த்துருவோம். இ பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எல்லா ஜாப்புக்குமே ஆர்எம்ஐ கேட்குறாங்க. ஆனால் ஆர்எம்ஐ வந்து கட்டாயமாக நீங்கள் கையில் வச்சுருக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஆர்எம்ஐ தேவையில்லை. ஆனால் நீங்கள் பிடிஎஃபாக கையில் வச்சுக்கோங்க. கேட்டால் உங்களுக்கு கேட்டாங்கன்னா காமிங்க, இல்லைனா தேவையில்லை. ஆர்எம்ஐலாம் ஆனால் ஏர்போர்ட்டில் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் விசா கண்டிப்பாக கேட்பாங்க. விசா அப்படின்னா ஐபிஏன்னு சொல்லுவாங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐபிஏ வந்து கையில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற எல்லா டாக்குமெண்ட்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட்டாக வச்சுக்கோங்க. ஒரிஜினல்னா ஒரிஜினல், மீதி அதாவது பாஸ்போர்ட் கண்டிப்பாக ஒரிஜினல் இருக்கணும். மற்றபடி எல்லாத்தையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஃபோனில் காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி போவீங்க. அது மிகப்பெரிய தப்பு. ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகலாம், ஃபோன் ஒர்க் ஆகாமல் போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படிங்கிறப்ப பிரிண்ட் அவுட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இ பாஸுக்கு விசா ஐபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. விசா ஐபிஏ ரெண்டுமே ஒன்று தான். அதை வந்து பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. அடுத்தது பாஸ்போர்ட் வச்சுக்கோங்க. வேக்சின் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இன்னுமே கேட்குறாங்க. மெயினாக வந்து இந்தியாவில் தான் கேட்குறாங்க. சிங்கப்பூரில் வேக்சின் சர்டிஃபிகேட் பெருசாக கேட்குறது கிடையாது. இந்தியாவில் கேட்குறாங்க. ரெண்டு ஊசி போட்டிருந்தாலே போதும். ஓகேங்களா? வேக்சின் சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஐபி அப்ளை பண்ணல ஏஜென்ட்டே கூட வேக்சின் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதனால் வேக்சின் சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி அரைவல் கார்டு. அடுத்தது வந்து ரூம் வந்து நீங்கள் எம்எம்ல ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அடுத்தது உங்கள் டிக்கெட். இது எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு தாராளமாக வந்து நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிடலாம். ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் எங்கே தங்குறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு இமிகிரேஷனில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸை கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக இ பாஸில் சிங்கப்பூர் போயிட முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ் பாஸுக்கும் பார்த்தீங்கன்னா விசா ஐபிஏன்னு சொல்லுவாங்களா, அது ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. எஜி அரைவல் கார்டு. எஜி அரைவல் கார்டு அப்படிங்கிறது பொதுவாக எல்லா பாஸுக்குமே வந்து கண்டிப்பாக எஜி அரைவல் கார்டு அப்படிங்கிறது முக்கியம். எஜி அரைவல் கார்டு நீங்களே கூட அப்ளை பண்ணி எடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு அப்ளை பண்ண தெரில அப்படின்னா கம்பெனியில் கேட்டிங்கன்னா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? எஜி அரைவல் கார்டை நம்ம இங்கே தான் எடுக்கணுன்றது கிடையாது. ஏர்போர்ட்டில் போய் கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்மளே ஜஸ்ட் ஃபுல்லாக பண்ணுறது தான். ஸோ அந்த எஜி அரைவல் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜி அரைவல் கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பத்திரமா கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடியும் உங்களுக்கு தேவைப்படும். சப்போஸ் சிங்கப்பூர் போய்ட்டு நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இது மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா எஜி அரைவல் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குமே ரூம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணது கண்டிப்பாக கேட்பாங்க. ரூம் எங்கே தங்குறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டிக்கெட் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து பிரிண்ட் அவுட்டாக கையில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்டிஎஸ் பர்மிட். என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற ரெண்டு கிட்டத்தட்ட வந்து இ பாஸுக்கும் எஸ் பாஸுக்கும் சேமாக தான் டாக்குமெண்ட் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து என்டிஎஸ் பர்மிட்டுக்கு டாக்குமெண்ட் மாறும். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஐபி விசா அதுதான். அடுத்தது வந்து ஆர்எம்ஐ வந்து தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. வேக்சின் சர்டிஃபிகேட் தேவைப்படும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்டிஎஸ் பர்மிட்டுக்கு வந்து பாண்டு பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாண்டு பேப்பர் அப்படின்னா இன்சூரன்ஸ் தான். ஸோ உங்கள் பேரில் வந்து கம்பெனியே இன்சூரன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த பாண்டு பேப்பரை ரொம்ப பத்திரமா கையில் வச்சுக்கோங்க. சப்போஸ் பாண்டு பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாண்டுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு காசு கேட்குறாங்க அப்படின்னா கம்பெனி சைடில் இருந்தால் கேட்க மாட்டாங்க. ஏஜென்ட் கேட்குறாங்க அப்படின்னாலும் காசுலாம் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்து கம்பெனி தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து பாண்ட் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ பாண்ட் பேப்பர் கண்டிப்பாக வந்து என்டிஎஸ் பர்மிட்டுக்கு கையில் இருக்கணும். அடுத்தது ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த ரூம் அட்ரஸ் வேணும். அடுத்தது எஜி அரைவல் கார்டு. இது இருந்துச்சு அப்படின்னாவே வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக வந்துட்டு என்டிஎஸ் பர்மிட்டில் போயிடலாம். ஓகேங்களா? இந்த என்டிஎஸ் பர்மிட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதில் தான் பாண்ட் பேப்பர் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா?
ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட் பாஸ். ஸ்டூடெண்ட் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் பாஸ்லேயே நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட் பாஸில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் போகணும். தயவுசெய்து அங்கே போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போகாதீங்க. ஏன்னா நீங்கள் அங்கே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் பாஸில் வந்து ஸ்காலர்ஷிப்பில் போகிறவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். அதுவும் குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் ஒர்க் பண்ணணும். மற்றபடி எல்லாம் ஸ்டூடெண்ட் பாஸில் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது வந்து சட்டப்படி குற்றம். உங்களை பிடிச்சாங்கன்னா உங்களை பேன் பண்ணி அனுப்பிடுவாங்க. திருப்பி உங்களால் சிங்கப்பூரே போக முடியாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் பாஸில் போகிறவங்க படிக்கிறதுக்காக மட்டும் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசா கண்டிப்பாக வேணும், பாஸ்போர்ட் ஒரிஜினல், ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு, ரூம் எங்கே வந்து நீங்கள் தங்க போகிறீங்கன்ற டீட்டெயில்ஸ் வச்சுக்கோங்க, எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட்டு. இது இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் பாஸில் நல்லபடியாக போயிடலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஇபி பாஸ், டிடபிள்யூ பாஸ். டிஇபி பாஸ், டிடபிள்யூ பாஸ்ங்கிறது ரொம்ப ஷார்ட் டைம் பாஸு. ஸோ இதுக்குமே வந்துட்டு டாக்குமெண்ட் தேவைப்படும். என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஐபி வேணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்ஜி அரைவல் கார்டு, வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு. இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஇபி பாஸ், டிடபிள்யூ பாஸில் போயிடலாம். இதுக்கெல்லாம் வந்து பாண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் 4 மாதம் தான் இருக்க போகுது, 3+1 அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஷார்ட் டைம் பாஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே கிடையாது. விசா, எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட்டு இது மட்டும் இருந்துச்சுனாவே போதும். வேக்சின் சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கோங்க. அடுத்தது டூரிஸ்ட் விசா. டூரிஸ்ட் விசாவை பொறுத்த வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்டும் பெருசாக கேட்க மாட்டாங்க. என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டூரிஸ்ட் விசாவை பொறுத்த வரைக்கும் விசா, டிக்கெட்டு 2 மட்டும் இருந்தாலே போதும். விசாவும் டிக்கெட்டும் இருக்கணும். நீங்கள் அங்கே போகல இமிக்ரேஷனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்கள் மேலே டவுட் வந்துச்சு அப்படின்னா என்கொயரி பண்ணல விசா, டிக்கெட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு யார் வந்து ஸ்பான்சர் பண்ணது, உங்களை சிங்கப்பூருக்கு எதுக்காக நீங்கள் வர்றீங்க, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணவரோட ஃபோன் நம்பர் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க டீட்டெயில்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிங்கப்பூரில் நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அட்ரஸை நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்றப்ப இமிகிரேஷன் ஈஸியாக நீங்கள் கிராஸ் பண்ணிட முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு, இது 3க்குமே வந்து ஒரே மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இவங்க இந்த ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக நான் சொல்கிற வரிசையில் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க வேலைக்கு, உங்களுக்கு ஐபி வந்துடும். ஐபி வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேட்டு சொல்லி டிக்கெட் போட சொல்கிறாங்க அப்படின்னா டக்குனு டிக்கெட்லாம் போட்டுறாதீங்க. ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணியாச்சான்னு கேளுங்க, ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சா அப்படிங்கிறத கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ஐபி வந்துடும். ஐபி வந்தோன்னா உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட் எதுவும் கேட்க மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து இப்போ ரூம் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நான் சொல்கிறது மே மந்தில் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரூம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அவங்க எம்ஓஎம்ல அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு சில நாட்கள் ஆகும். ஸோ ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்போதைக்கு சிங்கப்பூரில் ரூம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதனால் ரூம் கிடைக்கிறதுக்கு தான் ரொம்ப டிலே ஆகுது. ஸோ அப்படி ரூம் கிடச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ரூம் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தது ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே கூட அவங்க டேட்டு கொடுத்து உங்களை டிக்கெட் போட சொல்லுவாங்க. அப்போதைக்கு வந்து நீங்கள் தெளிவாக கம்பெனியில் கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி வந்து என்னை மாற்றி எதுவும் போட சொல்ல மாட்டீங்கல்ல, ஏன்னா அங்கே வந்து ஆன்போர்டிங் சென்டர் வந்து கிடைக்கல அப்படின்னா என்னை டிக்கெட் எதுவும் மாற்றி போட சொல்லுவீங்களா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கேட்டுக்காங்க. அதனால் நீங்கள் ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணியிருங்க, நான் அந்த டேட்லேயே டிக்கெட் புக் பண்ணிடுறேங்கிற மாதிரி சொல்லி பாருங்கள். ஒரு சிலர் ஏற்றுக்குவாங்க, ஒரு சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தடவை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட்டை போட்டுருங்க. ஆனால் நீங்கள் போடுற டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறது டேட்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் டிக்கெட் போட்டுருங்க. டிக்கெட் போட்டதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு அனுப்பிவிடுங்க. அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்போர்டிங் சென்டர் அனுப்பிடுவாங்க. ஆனால் ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் போடுறது ரொம்ப சேஃப். ஸோ டிக்கெட்டு நீங்கள் போட்டுட்டீங்க, ஆன்போர்டிங் சென்டர் கலெக்ட் பண்ணிடுங்க, டிக்கெட் போட்டுருங்க. டிக்கெட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எஸ்ஜி அரைவல் கார்டும் பாண்டு பேப்பரும் அனுப்பிவிடுவாங்க. ஸோ அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொன்னதை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து கிளம்பி சிங்கப்பூர் வந்துடலாம். சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாரண்டைன் இருக்கிற மாதிரி இருக்கும். 2லேருந்து 3 நாள் குவாரண்டைன் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் குவாரண்டைனுக்கு தான் நேராக போவீங்க. அங்கே 3 நாள் தங்கி குவாரண்டைனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கம்பெனி வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ கம்பெனியில் நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கே கொண்டு போய் உங்களை விட்டுட்டு நீங்கள் கம்பெனியில் அங்கே தங்கியிருந்து நீங்கள் அங்கேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எஸ்ஓசிலாம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எஸ்ஓசி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சேஃப்டி கிளாஸ்லாம் முடிச்சுட்டு உங்களை நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டுக்கு டீட்டெயில்ஸு இதுதான். நீங்கள் கரெக்டாக திரும்பவும் சொல்கிற ஒரு டைமு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா ஃபஸ்ட்டு ஐபி வரும்.
அடுத்தது வந்துட்டு ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அடுத்தது ஆன்போர்டிங் சென்டர் வரும், அடுத்தது தான் நீங்கள் டிக்கெட் போடணும். அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பாண்டு பேப்பரும் எஸ்ஜிஆர்எல் கார்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரிஜினல் பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு டிக்கெட் வச்சுக்கிட்டு நீங்கள் கிளம்ப வேண்டியதான். ஸோ நல்லபடியாக இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சிங்கப்பூர் போயிடலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு என்ன, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டு இந்தியாவுக்கு வர்றதுக்கு, சிங்கப்பூர் இந்தியாவுக்கு இப்போ சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் இந்தியா சிட்டிசன், சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு வந்து லீவ்லையோ இல்லை வேலைக்கு போயிட்டோ ஹாலிடேஸ்லையோ இல்லை பர்மிட் முடிச்சுட்டோ வர்றீங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் சரி இங்கே வந்துட்டு வேறு எந்த டாக்குமெண்ட்ஸுமே இங்கே கேட்குறது கிடையாது. வேக்சின் சர்டிஃபிகேட்டோ அரைவல் கார்டு இந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து போகிறதுக்கும் சொல்லியாச்சு, அங்கேருந்து வர்றதுக்கும் சொல்லியாச்சு. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இவ்வளோ தெளிவாக வேறு யாரும் சொல்லுவாங்களா என்னங்கிறது எனக்கு டவுட் தான். ஸோ இது மாதிரி கரெக்டாக டாக்குமெண்ட்டை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக வெளிநாடு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வந்து நம்மள்ட்ட கேளுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.